ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸருக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் ஆல்சோ நோன் அஸ் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படியும் சொல்லலாம், இல்லை என்ட்ரி ஆஃப் த ப்ராசஸ் டேபிள் அப்படியும் சொல்லலாம். இப்போது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சரு. ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேட்டு, ப்ராசஸ் நம்பர், ப்ரோக்ராம் கவுண்டர், registers, memory limits and then list of open files. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக். இப்போ நம்ம ஒன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ப்ராசஸ் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுன்னா ப்ராசஸ் ஸ்டேட்னா நமக்கு தெரியல, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, அது எந்த ப்ராசஸ் ஸ்டேட் இருக்குது, அந்த ப்ராசஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ப்ராசஸ் ஸ்டேட்டு. நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட்டிங் அண்ட் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, நிறைய ப்ராசஸ் இருந்தால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ அந்த நம்பர் வச்சு அந்த ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கவுண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போது அதில் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ ப்ராசஸ் கவுண்டரில் என்ன இருக்கும்னா அட்ரஸ் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் இது இருக்கும். இப்போ P1 ப்ராசஸ் இருக்குன்னா இப்போ இந்த P1 ப்ராசஸ் இப்போ இது எக்ஸிக்யூட் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு P2னா அதோடைய அட்ரஸ் இருக்கும். P2உடைய அட்ரஸ், அதாவது ப்ராசஸ் எந்த ப்ராசஸ் இருக்கோ அதோடைய அட்ரஸ் அதில் இருக்கும் ப்ரோக்ராம் கவுண்டர். அதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எது எக்ஸிக்யூட் ஆக போதோ, அதாவது ப்ராசஸ் எது எக்ஸிக்யூட் ஆக போதோ அதோடைய அட்ரஸ் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸும் இருக்கும். அதான் ப்ரோக்ராம் கவுண்டர். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகுனா ப்ரோக்ராம் கவுண்டர் அடுத்ததுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும், ஸ்டாக் பாயிண்டர்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் ஃபைல்ஸ்னால் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது எல்லா ஃபைல்ஸுமே அதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். என்னென்ன ஓப்பன் ஃபைல்ஸ் இருக்குன்றத ஃபுல் லிஸ்ட் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸும் அதில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CPU ஷெடியூலிங் இன்ஃபர்மேஷன். இப்போ CPU ஷெடியூலிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ப்ராசஸ் இருக்கோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வரும் CPUவில். அந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல முதல்ல இருக்கும். எந்த ப்ராசஸுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலிங்கில் இருக்கும். CPUவில் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் மே ஆல்சோ இன்க்ளூட் எனி அதர் ஷெடியூலிங். அதாவது ஷெடியூலிங்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் இதில் இதெல்லாம் இருக்கும். அந்த பெராமீட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் CPU ஷெடியூலிங்கில் தான் அது இருக்கும். பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஜ் டேபிள்ஸாக இருக்கும், இல்லை செக்மெண்ட் டேபிள்ஸாக இருக்கும். அதான் மெமரி பொறுத்து அது பேஜ் டேபிள் யூஸ் பண்ணுதா இல்லை செக்மெண்ட் டேபிள் யூஸ் பண்ணுதானே. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டில் எதெல்லாம் வேல்யூ ஆஃப் த பேஸ் ரிஜிஸ்டர்ஸ், லிமிட் ரிஜிஸ்டர்ஸில் எத்தனை இருக்குது, பேஸ் ரிஜிஸ்டர்ஸில் எத்தனை இருக்குது, எல்லா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா எது மெயின்டைன் பண்ணோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தான் மெயின்டைன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா IO ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்னா என்னென்ன IO டிவைசஸ் யூஸ் பண்ணுது, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இன்ஃபர்மேஷனை இருக்குது தான் பார்த்தீங்கன்னா IO ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்கணும், அதோடைய அக்கௌண்ட் நம்பர்ஸ், அப்படி அமௌண்ட் ஆஃப் CPU எவ்வளோ CPU யூஸ் பண்ணணும், ப்ராசஸ் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் PCPயில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனில் தான் எல்லா டேட்டாவுமே இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்னால் அதோடைய என்ன ஒர்க்குன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.